இப்ப பால் தாமஸ் ஆண்டர்சன் இவர் படங்கள் பாத்தீங்கன்னா அவரோட ரைட்டிங்காவே அவர் பிரபலமானவர். ஏன்னா அவரோட கேரக்டர் டெப்த், அப்புறம் அவர் எமோஷன்ல வந்து கரெக்டா எழுதுறது, அதுல வந்து இவர் வந்து மிகப்பெரிய கில்லாடி. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பேஸ் இல்லாம அந்த ஆஃப் பீட்லயும் ஒரு ஃபேமஸ். படங்கள் வந்து ஆஃப் பீட் தான், எல்லாமே மெதுவா தான் போகும். ஆனா வந்து பயங்கர இன்டென்ஸா இருக்கும். நம்ம வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர்லாம் நம்ம, ஏன்னா அவரோட ஹார்ட் எயிட் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா பூகினிக்ஸ் தான் அவர் பிரபலமானது அந்த படத்து மூலியமா தான். அதுக்கப்புறம் மேக்னோலியா, தேர் வில் பி பிளட், இந்த மாதிரி படங்களை வந்து அவர் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. அவரோட அடுத்த படம் தான் இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். இந்த படம் வந்து ஒரு நாவல் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு, வைன்லேண்டுங்கிற ஒரு நாவல். தாமஸ் பின்சன் ஒரு அமெரிக்கன் ஆதர் எழுதுனது. இதுக்கு முன்னாடியே வந்து அவரோட நாவல் ஒண்ணு இவர் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணி ஒரு படமா எடுத்திருக்காரு, இன்னர் இன்வைஸ் ஆக்கிங் பண்ணி இருந்தது. அதுவும் பயங்கர ஸ்டோனர் படம், அதுவும் வந்து சான்ஸ் வந்து பாருங்க. ஒரு தாமஸ் பின்சன் கதை எல்லாமே ஒரு மாதிரி ஆஃப் பீட் தான், போஸ்ட் மாடர்னிசமா ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். இவர் டைரக்டரும் இந்த படத்தை அப்படிதான் எடுத்திருக்காரு. எப்படின்னா இது வந்து ஒரு ஜானருக்குள்ள அடக்க முடியாத படம் மாதிரி தான் இது போயிட்டே இருக்கு. படத்தோட கதை என்ன, இவர் வந்து லியோ வந்து ஒரு ரெவல்யூஷனரு. அவர் வந்து அவன் கேங்லயே ஒரு கேர்ள் கூட வந்து இவருக்கு லவ் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பல இதெல்லாம் பண்றாங்க, புரட்சிலாம் பண்றாங்க. மெக்சிகன் இமிகிரன்ஸ் எல்லாம் வந்து ஜெயில இருந்து தூக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அப்புறம் இடையில இவங்க லவ் ஆகி ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இது பண்றாரு. அவன் பொண்டாட்டி கேட்காம போகுது. அது இதுக்கடையிலேயே வந்து அங்க இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆபீசர் கூட அவன் பொண்டாட்டிக்கு உங்களுக்கு ஒரு இதாகுது, ஒரு கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் அந்த மிலிட்டரி தப்பிக்க இவர் குழந்தைய தூக்கிட்டு தலைமையில வர்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 16 வருஷம் கழிச்சு அந்த மிலிட்டரி ஆஃபீஸ் தேடி திருப்பி வரான். அப்போ லியோவும் அவன் குழந்தைய தப்புனாங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு, எதுக்கு அவன் நீ 16 வருஷம் கழிச்சு தேடி வரான், அதுதான் மீதி கதை. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இது சொல்ற கதை கிடையாது, இது சும்மா லைட்டான மேலோட்டமான கதை தான். இதுக்குள்ள பல வெரைட்டியான ஒரு லேயர் இருக்கு, அவ்வளவு வந்து டீப்பான அனாலிசிஸ் இருக்கு இந்த படத்துல. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு செட்டையர் தான். படமே வந்து ஒரு செட்டையர் தான். அந்த அமெரிக்கா மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி படம் ஃபுல்லா இருக்கு. இவர் வந்து பல இதை சொல்லுவாரு. அது பெஞ்சமின் பிராங்க்லின் பத்தி சொல்லுவாரு, அமெரிக்கன் ஃபோர்பால்ஸ் பத்தி சொல்லுவாரு. அதாவது வந்து இவனெல்லாம் வந்து ஸ்லேவ் ஓனர் அப்படிம்பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. ஏன்னா புரட்சி வந்து அப்படியே இருக்கும், தொடர்ந்து அவர் இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஒரு புரட்சியாளர் இருந்தாலும் இவர் வந்து மெயினான ஒரு ஆல்பா கிடையாது. அவர் பொண்டாட்டி தான் வந்து பயங்கர டாமினன்ட் பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் அந்த மிலிட்டரி ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் பயங்கர ஆல்பா, பயங்கர கெத்தா இருப்பார். வில்ல வந்து ஸ்டாண்ட் பண்ண அவர் வந்து பயங்கரமான போர்ட்ரேல இது வந்து ஒரு பயங்கரமா ஒரு அவார்டு கிடைக்கும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு எனக்கு தெரியவே இல்லை அவர். ரொம்ப நாள் ஸ்கிரீன்ல பார்த்து என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு உடம்பு வச்சிருக்காரு, பயங்கரமான மெத்தட் ஆக்டிங். அப்படியே அவரோட மேனரிசம் ஒரிஜினல் மிலிட்டரி ஆபீசர் மாதிரியே இருக்காரு. அதுல வந்து என்னன்னா இந்த படத்துல வந்து அந்த ஷான் பென்னோட கேரக்டரோட அறிமுகத்துல இருந்தே பயங்கர காமெடியா இருக்கும். அவர் வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே காமிச்சிருவாங்க. இதுல வந்து டிகாப்ரியோ வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கேரக்டர், ஆப்போசிட். ஆனா இவர மாதிரி ஒரு டாமினன்ட் கிடையாது, அந்த மாதிரி கேரக்டர் அவர் நடிச்சிருக்காரு. அவர் புள்ளையா நடிச்சிருக்காரு, செம கேரக்டர், அட்டாசமான கலெக்ஷன், சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமா, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து இந்த படத்தை பார்த்தா நம்ம வேற படம் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு வேஸ்டான சீனே இல்லாம படத்துல லேகே இல்ல பத்தியா, பெரிய படம் ஆனா லேகே இல்லாம நல்ல என்டர்டெயின்மெண்ட். அந்த படத்தை மிஸ் பண்ணி நல்லா மிஸ் பண்ணலாம். இது வந்து ஐமேக்ஸ்ல பாக்கணும். கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் இருக்கு, அந்த ரோடு வந்து வந்து கேமரா வச்சிருப்பாங்க பாருங்க, ஆங்கிள் தலை சுத்தி ரோலர் கோஸ்டர்ல போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் வந்து சீன் பார்த்தா பயங்கரமான சீன் அது. அதே மாதிரி இப்ப டிகாப்ரியோ வந்துட்டு அந்த 16 வருஷத்துல பார்த்தா சரியான டோப் கையா மாறி போதையிலேயே தான் சுத்திட்டு இருப்பாரு. இதுல பயங்கர பாஸ்வேர்டு கேட்கறதெல்லாம் வந்து சரியான லோலா. ட்ரூபல் காமெடி நிறைய இருக்கு. அதாவது வந்து ஒரு புரட்சியாளர் வந்து அவங்களோட கோடு விட மறந்து போன்ல வந்து கேட்பான், எனக்கு மறந்து போச்சுடா 16 வருஷம் ஆச்சு கேட்டே இருப்பான். அதாவது இந்த மாதிரி பல சீன் இருக்கு. ஒரு அல்டிமேட் காமெடி, பிளாக் காமெடி பார்த்தா தெரியும். இந்த நெல்சன்லாம் வந்து அவன் பிளாக் காமெடி எது நினைச்சிட்டு இருக்கான், அந்த படத்தை பார்த்தா தெரியும் அவருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது. படம் ஃபுல்லாவே வந்து ஒரு காமெடி ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் கழிச்சு படம் கிளைமேக்ஸ் தான், அப்படியே போயிட்டே இருக்கு. இதுல நிறைய சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்து யோசிச்சானே, எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. நாவல் காரணம் எதையுமே விட்டு வைக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சென்சி பீரோட வருவார் பத்தியா, சென்சி வந்து அவர் வந்து அப்படி ஒரு ஃப்ரெண்ட். அதாவது எவ்வளவு வந்து ஒரு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் வருவான் பாரு, சூப்பர். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வந்து காப்பாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பெனிஷியல் சூப்பர் செம கேரக்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிகாப்ரியோ, அப்புறம் ஷான் பென், அப்புறம் அந்த புல், இந்த 3 பேருமே கேரக்டர் செம கேரக்டர். ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்க அம்மா வந்து கொஞ்ச நேரம் வந்தாலும் அவங்க அல்டிமேட் பண்ணிட்டாங்க. அது செம கேரக்டர். அதெல்லாம் இவனுமே எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்கோப் இருக்கிற மாதிரி. அந்த கார்ல வந்து கூட்டிட்டு போய் கொலை பண்ணுவாள், அவனுமே பாத்தீங்கன்னா அவனுக்குமே ஒரு சீன் வச்சிருப்பான். அந்த கார்ல வந்து சில சீன், சில காட்சி எல்லாம் பார்க்கும்போது காயின் பிரதர்ஸ் நான் வந்து அந்த பேக் டிராப், டெசர்ட் பேக் டிராப், கலிபோர்னியா,
அந்த கலிபோர்னியா வந்து எவ்வளவு வந்து ஒரு ஒரு அல்டிமேட் ஒரு பயங்கர மெட்ரோபாலிஸ் சிட்டி. படம் ஃபுல்லா அந்த ட்ரையான ஏரியா தான் காமிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா நம்ம பாக்குறோமா எல்லாம் ஒரு மாய அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மலை பாலைவனம் இந்த மாதிரி படம் ஃபுல்லா இப்படிதான் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து சீக்ரெட் சொசைட்டி பத்தி ஒண்ணு காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து அல்டிமேட் காமெடி. அது அவனை வந்து சீக்ரெட் சொசைட்டியா இருந்து பிரசிடென்ட் வரைக்கும் அவனை வந்து அதுல மெம்பரா இருக்கானுங்க. ஒரு மாதிரி இது அவனை வந்து எந்த ரேஷனும் இல்லாம நம்ம அமெரிக்கால வந்து பிறக்கிற ஆளுங்க மண்ணின் மைந்தர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பியூர் ஒயிட் அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன மேட்டர்னா இவனுங்களே வந்து வந்தேறிதான். இவனுங்களே அமெரிக்கா மண் மைந்தன் கிடையாது. இவனை வந்து மண்ணின் மைந்தன் சொல்லி மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய காமெடி இருக்கு. உங்களுக்கு அமெரிக்கன் பாலிடிக்ஸ் தெரிஞ்சா இன்னுமே ஈஸியா கனெக்ட். அதே மாதிரி ஷான் பண்ண வந்து கடைசியில ஆசை நிறைவேற்றிடுவாங்க. அது வேற மாதிரி நிறைவேற்றுவாங்க. ஷான் பண்ண வந்து ஒரு கெத்தா காமிச்சா அந்த கேரக்டர் அப்படியே மாறிட்டே அவர் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. அவரோட கேரக்டரேஷன் மாறிட்டே இருக்கும். அவர் வந்துட்டு கடைசி அந்த இதுல இருந்து வரும்போது பயங்கரமா ரைட்டிங் தான் அது பயங்கரமா மெயின். அது படம் வந்து விஸ்டா விஷன் எடுத்திருக்கானுங்க. அதாவது அது வந்து ஒரு ஒரு நாஸ்டாலஜிக் லுக் அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்கிரீன். அது ஃபிலிம்ல எடுத்த மாதிரி ஃபிலிம்ல தான் எடுக்கிறாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஃபிலிம்ல எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு சூப்பரா இருந்துச்சு பாக்கும்போது. அதே மாதிரி இந்த சின்ன கேரக்டர் அந்த பிஞ்சியா ஒருத்தன் அவன் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வருவான்ல பாத்தீங்க வேர்ல்டு வார் 3 மேல அப்படின்னு அவனுக்குலாம் செஞ்சு மாதிரி சம்மளோலாயா இருக்கும். அதெல்லாம் இது வந்து பால் தாமஸ் ஆண்டர்சன் படங்களே வந்து ஒரு ஃபாஸ்டான படம். 2.5 மணி நேரம் ஓடுது. தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு மெதுவா நகர்ற ஒரு ஆஃப் பீட் படங்கள் எடுக்கிறவரு. இது பாத்தீங்கன்னா இந்த படமும் ஆஃப் பீட் படம் தான். ஆனா ஃபுல் ஸ்பீட்ல இருக்கு இந்த படம். ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அதுதான் அந்த காமெடி நீங்க புரிஞ்சுட்டா படத்தை பயங்கரமா ரசிப்பீங்க. மியூசிக் பத்தி என்னன்னா உங்களுக்கு ஒரே மியூசிக் வரும். ஒரே பியானோ அந்த ஒரு கீபோர்டு மட்டும் தட்டிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் கார்ட்டூன் நெட்வொர்க்ல பாத்துருப்பீங்க. இப்ப டாம் அண்ட் ஜெர்ரி பாத்தீங்கன்னா ஒரே அந்த மாதிரிலாம் மியூசிக் வரும். அதெல்லாம் வந்து இந்த படம் ஃபுல்லா சும்மா பண்ணிருப்பாரு. சூப்பரா இருந்துச்சு. இவர்தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் போல இந்த மூட் கிரியேட் பண்றது ஜானி கிரீன்லாண்ட்னு சொல்லி அட்டகாசமா இருந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பா அடல்ட் சொல்லி படம் தான். தியேட்டர்ல ஓடிட்டு மிஸ் பண்ணாம பாருங்க.